மட்டக்களப்பு தண்ணாமுனை ஜோசப் கல்லூரியின் 144வது கல்லூரி தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. பாடசாலை அதிபர் எம் பட்ரிக் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன், ஏறாவூர் பற்று கோட்டக்கல்வி பணிப்பாளர் கே பாலசுப்ரமணியம் என பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன், கடந்த 4 வருடத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்துவிட்டு அரசாங்கம் கொண்டுவரும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு வழங்கி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் கையை வைத்து ஆதரிக்கிறார். அரசாங்கத்துக்கு ஏசுறார். எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்கிற மிகப்பெரிய சாதனை இந்த 4 வருஷத்துல என்னண்டா, அரசாங்கத்துக்கு ஏசுறது போட்டு ஏசி போட்டு முதலாவது கையை வைத்துவார்கள் வரவு செலவு திட்டத்தில். பிரதமருக்கு ஏசுறார், பிரதமரை பாதுகாக்க கையை வைக்கிறார். ஆனால் தாம் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் இந்த வருட வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனக்கு இந்த வருஷம் தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கேன். என் மனச்சாட்சிக்கு நான் துரோகம் செய்யாம இந்த வருஷம் தான் நான் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்தேன். கடந்த 3 தடவையும் ஆதரவாக வாக்களித்தேன். இந்த வருடம் திருப்தியாக இருக்கிறேன். இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நான் எதிராக வாக்களித்திருக்கேன். காரணம், வரவு செலவு திட்ட புத்தகத்தை திறந்தால் கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி பற்றி பார்க்க போனால் அதுவும் தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதியை எடுத்து பார்த்தால் 10% கூட இல்லை. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற ஒரு சிலர் மிகச்சிறந்த வரவு செலவு திட்டம், அற்புதமான வரவு செலவு திட்டம். அங்கு வரவு செலவு திட்ட புத்தகத்தை எடுத்து வாசித்தால், ஒவ்வொரு பக்கமா எடுத்து வாசித்தால், வடமாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பல ஆயிரக்கணக்கான மில்லியன் ரூபாயில் கொஞ்சம் அல்லது மேல் வேறு மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மில்லியன் ரூபாயில் ஒரு 10% கிழக்கு ஒதுக்கியிருந்தாலும் சந்தோஷமா அதிலே ஒதுக்கப்பட்டிருக்கு. உடனே எங்களவர்கள் கையை வைத்து அற்புதமான வரவு செலவு திட்டம், அழகான வரவு செலவு திட்டம், இதை போல ஒரு கேவலம் கட்ட செயல் உண்டுமே. வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய எம்பிமார் அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கு ஏற்றி விடுது. நீங்கள் அதை செய்யல, எல்லாம் ஏசி போட்டு சூடு சொரணை இல்லாம கடைசியா வார வாக்கெடுப்பு கைது. தமிழினத்தை வாழ வைப்பதற்கு எப்படியெல்லாம் பயணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பயணிப்பதுதான் ராஜதந்திரம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எம்மை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டை ராமன் ஆண்டாலும் கவலை இல்லை, ராவணன் ஆண்டாலும் கவலை இல்லை, கூட வந்த அனுமான் ஆண்டாலும் கவலை இல்லை. யார் ஆண்டாலும் என்னுடைய தமிழினத்தை வாழ வைப்பதற்கு நான் எப்படியெல்லாம் பயணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பயணிப்பதுதான் ராஜதந்திரம்.